தமிழ்நாட்டை போன்று மேற்கு வங்காளத்திலும் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. இதில் பேசப்படும் ஒரு மிக முக்கிய ஆளுமையாக மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கின்றார். இதை குறித்து தான் இன்றைய மிக முக்கிய காணொலியாக காணவிருக்கின்றோம். வாருங்கள் காணொலிக்குள் செல்லுவோம். அதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மம்தா பானர்ஜி அவர்கள் போட்டியிடும் மேற்கு வங்க தேர்தல் நிலவரம் பொதுவாக மிகவும் கவனிக்கப்படக்கூடியதாகவே இருக்கும். சமீபத்திய அரசியல் சூழ்நிலைகளை பார்த்தால் சில முக்கிய அம்சங்கள் இங்கே பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆளுங்கட்சியின் பலம். மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி கடந்த சில ஆண்டுகளாக மேற்கு வங்கத்தில் வலுவான ஆதரவை வைத்திருக்கிறது. குறிப்பாக பெண்கள், கிராமப்புற வாக்காளர்கள், நலத்திட்ட பயனாளர்கள் ஆகியோரிடம் நல்ல ஆதரவு உள்ளது. பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி தான் முக்கிய எதிர்க்கட்சியாக அங்கே உள்ளது. 2021 தேர்தலுக்கு பிறகு பிஜேபி வலுவாக இருந்தாலும் அதன் ஆதரவு சில பகுதிகளில் குறைந்ததாக மதிப்பிடப்படுகிறது. கூட்டணி மற்றும் வாக்கு பிளவு. இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சில இடங்களில் இணைந்து போட்டியிடுவது டிஎம்சி மற்றும் பிஜேபி இரண்டுக்கும் வாக்கு பிளவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றது. முக்கிய பிரச்சனைகள்: வேலைவாய்ப்பு, ஊழல் குற்றச்சாட்டுகள், மத்திய அரசு விஎஸ் மாநில அரசு மோதல், பெண்கள் நலத்திட்டங்கள், இதுவெல்லாம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது. மொத்த மதிப்பீடு. தற்போதைய நிலவரப்படி மம்தா பானர்ஜி தலைமையிலான டிஎம்சி இன்னும் முன்னிலையை வகித்து இருப்பதாக, வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் பிஜேபி வலுவான சவால் கொடுக்கக்கூடிய சூழலிலும் இருக்கின்றது. சுருக்கமாக சொல்லப்போனால் மம்தா பானர்ஜி மீண்டும் வலுவான போட்டியாளராக இருக்கிறார். நேரடி போட்டி டிஎம்சி விஎஸ் பிஜேபி என்ற நிலைதான் அங்கே அதிகமாக இருக்கின்றது. மேலும் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி இந்த 2026 மேற்கு வங்க தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் வெல்லும் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு சரியான பதில் இன்னும் இல்லை. ஆனால் ஒப்பீனியன் போல், ப்ரொஜெக்ஷன் டேட்டா அடிப்படையில் ஒரு தெளிவான ரேஞ்சு இருக்கிறது. பல்வேறு ஒப்பீனியன் போல் இந்த தரவரிசையில் இருக்கின்றது. அதாவது 155 170 சீட் வரை ஜெயிக்க வாய்ப்பு இருப்பதாகவும், 159 179 வரை வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் சில சமீபத்திய போல்கள் கூறுகின்றன. மம்தா பானர்ஜி சொந்த கணிப்பு எதுவென்றால், கிட்டத்தட்ட 226 சீட்டுகளுக்கு மேல் இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று தங்களுடைய ஆட்சியை அமைப்பார்கள் என்று மம்தா பானர்ஜியை சார்ந்தவர்கள் இந்த அடிப்படையிலேயே நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். மொத்த ரியாலிட்டிக் ரேஞ்ச் எல்லா டேட்டாவையும் சேர்த்து பார்த்தால் டிஎம்சி வெல்லும் சாத்தியம் 160 முதல் 200 சீட்டு வரை என்று கூட நாம் வைத்துக்கொள்ளலாம். மெஜாரிட்டி 148 சீட்டுகள் கிடைத்தாலே அதிகபட்ச மெஜாரிட்டியாக வெற்றி பெற முடியும் என்ற வாய்ப்பு இருக்கின்றது. மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகள் மொத்தமாக இருக்கின்றன. அதாவது ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி 148 சீட்டுகள் மட்டுமே. எந்த கட்சியும் 148 கடக்க வேண்டும் அரசு அமைக்க. மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் 200 சீட்டுகள் வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்த 294 தொகுதிகளில் அரசு அமைக்க 148 சீட்டுகள் தேவை என்பதை மீண்டும் நான் இங்கே கூறுகின்றேன். இறுதியாக ஒரு செய்தி: மம்தா பானர்ஜி இந்த தேர்தலில் வென்றால் அடுத்ததாக டெல்லியில், அதாவது தேசிய அரசியலில் போட்டியிடுவேன் என்று சொல்வது சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை. அது ஒரு பெரிய அரசியல் சிக்னலாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து வெற்றி பெற்றால் தன்னுடைய தேசிய செல்வாக்கை உயர்த்த திரிணாமுல் காங்கிரஸை அகில இந்திய கட்சியாக, அதாவது ஆல் இந்தியா லெவல் பார்ட்டியாக மாற்ற முயற்சி செய்கின்றார் என்று எடுத்துக்கொள்ளலாம். பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு இது எதிராக, அதாவது எதிர்க்கட்சியாக செயல்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. இதுதான் அர்த்தம். நான் மாநில தலைவி மட்டும் இல்லை, நாட்டை வழிநடத்தும் அளவுக்கு தயாராக இருக்கிறேன் என்று சிக்னல் அவர் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் ஸ்ட்ராட்டஜி. இது 3 விஷயங்களுக்கு உதவும். கட்சியினருக்கு கான்ஃபிடென்ட் பூஸ்டை கொடுக்கும், எதிர்க்கட்சிகளை பிரஷரை கொண்டு வருவதல் மற்றும் ஆப்போசிஷன் கட்சிகளுடன் அலைன்ஸ் வாய்ப்பு உருவாக்குதல் போன்ற செயல்பாடுகளில் இது ஈடு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரியாலிட்டி என்ன? இந்திய அளவில் வெல்ல பல மாநிலங்களின் ஆதரவு தேவை. டிஎம்சி இப்போது மோஸ்ட்லி மேற்கு வங்காளம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கின்றது. அதனால் இது உடனடியான ஆக்ஷன் இல்லை என்று லாங் டர்ம் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் என்றும் அனைவராலும் கூறப்படுகின்றது.
சுருக்கமாக சொல்லப்போனால் மேற்கு வங்கத்தில் வெற்றி என்பது திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு தேசிய அரசியலுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் என்றுதான் கூற வேண்டும். பார்க்கலாம், தொடர்ச்சியாக உலக அரசியலிலிருந்து தேசிய அரசியலிலிருந்து உள்ளூர் அரசியல் வரை தொடர்ச்சியாக அரசியல் செய்திகளை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றது உங்கள் தமிழா செய்திகள். மீண்டும் ஒரு அரசியல் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.